வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். இந்தியா ஃபர்ஸ்ட். சம்மர் நியூஸ், ட்ரேட் டெஃபிசிட் நம்மளது வந்து லாஸ்ட் 11 months லோவில் வந்து வந்திருக்கு. $15.6 billion. இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது. நம்ம வந்து இம்போர்ட் வந்து ஒரு 130 கோடி, 1,30,000 கோடி. 130ன்றது சும்மா சொன்னேன். 1,30,000 கோடி வந்து டெஃபிசிட் ஆகுது. நம்ம வந்து இம்போர்ட் ஜாஸ்தி பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணுறோம். இதான் வந்து ட்ரேட் டெஃபிசிட். $15.6 billion. 11 months லோ. நல்ல விஷயம். மிக விரைவில் நம்ம வந்து சர்ப்ளஸ்ல இருப்போம். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸும் அப்படி பத்திச்சுன்னு வச்சிங்களேன், டெஃபினட்டாக வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து $14 billion வந்து செல்ஃபோன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம், ஒன்லி ஃபார் ஆப்பிள். அந்த செல்ஃபோன் எக்ஸ்போர்ட்டில் சிப் மேனுஃபேக்சரிங், காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த ட்ரேட் டெஃபிசிட்லாம் காணாமல் போயிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் பெரிய லெவலில் இந்தியா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததும் சூப்பர் டூப்பரான நியூஸு, WPI டீட்டா, ரைட்? மார்ச் மாதத்துக்கான ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இன்ஃப்ளேஷன் வச்சிங்களா, ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் வச்சிங்களா, 0.53%, ரைட்? ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் பாசிட்டிவான விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து செம்ம காசு பண்ணுறாங்க, ரைட்? மெயினாக வந்து என்ன, அலாய் வீல்ஸ் தானே, அலாய் எனி திங் இன் அலாய். இன்னைக்கு வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தவா, அடுப்பில் வடை சட்டி, பழைய காலத்து இரும்பு வடை சட்டி தான் வந்து கேட்குறாங்க. எல்லாமே வந்து ஃபோர்ஜிங் தானே, உருக்கி ஊற்றி எல்லாம் இது பண்ணுறது தானே. இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இந்தியாவில் வந்து எல்லா ஃபோர்ஜிங் கம்பெனிஸும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். நிறைய சார்ட்ஸ் நான் மிக விரைவில் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு 270 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. அகெயின் வந்தே பாரத் இதுக்கு ட்ரெயினுக்கோசரம். அது ரிலேட்டடில் ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸாக இருக்கும். 2.5% அப்பு இன்னைக்கு. அடுத்தது வந்து டெஸ்லா. சொல்லிகிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து பயங்கரமாக தூக்க போகுதுன்னு. டெஸ்லா இவங்க வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் கூட வந்து டைப் போட்டிருக்காங்க. நீ தான்ப்பா எனக்கு இன்னும்லாம் சிப்பு மேனுஃபேக்சரிங் கொடுக்குற, ரைட்? எதுக்கு? அவங்களோட டெஸ்லா கார் வேர்ல்டு ஓவர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து டாட்டா தான் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் பூரா வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு டாட்டாவுக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ், லார்ஜ் பிராண்டட் இது ஃபார் சிப் மேனுஃபேக்சரிங் சைடில் வந்து கிடச்சிருக்கிறது பெரிய விஷயம். நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. டாட்டா கமுக்கமாக வந்து சில வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு படம் காட்டுறாங்க, ஆனால் பின்பக்கத்தில் வந்து செம்மையாக வந்து வேற வழியில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எது எடுத்துங்களேன், டைட்டன். அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம், எல்லாருமே வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் வாட்ச் அண்ட் தங்க கடை. இன்னைக்கு வந்து சென்னையில் பார்த்த இடத்துல எல்லாம் தனிஷ்க்கு ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டீ கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி தனிஷ்க்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன், ஒரு நண்பர் மூலமாக கேள்விப்பட்டேன், ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்கன்னு. ஒரு 30 crores நீங்கள் வந்து பணம் கொடுத்துட்டுனா அவங்க வந்து பில்டிங் எல்லாம் செட் பண்ணி உங்களை வந்து மேனேஜ் பண்ண விட்றாங்க அண்ட் ப்ராஃபிட் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது தெரியாது. எனிபடி இன்ட்ரெஸ்டட், யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை இட் அவுட். டைட்டனோட மேஜர் பிஸ்னஸ் வந்து இஸ் ப்ரிசிஷன் இன்ஜினியரிங். போயிங்க்கெல்லாம் வந்து ஒரு சின்ன அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாட்சில் இருக்கிற நுணுக்கமான ஐட்டம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வந்து போயிங்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஃபைட்டர் பிளேன்ஸ்க்குலாம் வந்து நிறைய பண்ணி கொடுக்குறதா வந்து ஒரு பேச்சு. ஸோ முன்னாடி காட்டுறது தங்கமும் வாட்சும், பின்னாடி ஆக்சுவல் வேலை இது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் டாட்டாவில் எலக்ட்ரானிக்ஸ் லிஸ்ட் ஆகலை, பட் எனிவே இது வந்து ஒரு மேஜர் கம்பெனியாக இருக்கும். வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். நான் சொல்றது வந்து IPO வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம அதானி குரூப். என்னைக்கு நம்ம விட்டுருக்கோம் அதானி குரூப் வந்து அவங்களோட அம்புஜா சிமெண்ட் இருக்குல்ல, அவங்க அந்த குரூப் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வந்து ஒரு அரைக்கிற ஃபேக்ட்ரி வாங்கியிருக்கிறாங்க. 413 414 வச்சிங்களேன், ஒரு 25 லட்சம் சில்லற கம்மி. டீ செலவுக்கு யாரையாச்சும் கொடுத்துருவாங்க. ஸோ 414 கோடிக்கு வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் 1.5 million tons per annum, ரைட்? ஸோ தூத்துக்குடியில் ஃபேக்ட்ரி போட்டாங்க அம்புஜா சிமெண்ட், சென்னையில்
ரேட் குறையுதான்றது பார்க்கணும். இதுக்கு அடுத்தது வந்து ஐஎம்டி. இவங்க வந்து ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்த வருஷம் நார்மலா மழை வரும், எல் நானோ இது வந்து எஃபெக்ட் இருக்காது, நார்மலா மழை வரும். ஜூன் 1ஆம் தேதி ஆனால் டப்புன்னு கேரளாவில் வந்துடும். எப்பயுமே வந்து மழை இங்கே கேரளாலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே போகும். இட் இஸ் கால் சவுத் ஈஸ்ட் மான்சூன். இங்கேருந்து நேராக போய் இமயமலையில் போய் இடிக்கும், சம்வேர் நியர் சிரப்புஞ்சி ஜோனில் இடிச்சு அங்கேருந்து திரும்பி வரதான் வந்து சவுத் ஈஸ்ட் ரிட்ரீட்டிங் சவுத் ஈஸ்ட் மான்சூன். அதுதான் நம்ம சென்னைக்கெலாம் வந்து நவம்பர் டிசம்பரில், சாதாரணமாக வந்து செப்டம்பரில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் இது கவனிச்சிங்கன்றது தெரியாது. சுனாமி வந்துச்சு தெரியுமா 2004. அதுக்கப்புறமாவே ஒரு 1.5 மாதம் அப்படி தள்ளி போச்சு. பனியெல்லாம் எடுத்துங்க, முதல்ல டிசம்பர் ஜனவரி இருந்துச்சு, இப்போல்லாம் வந்து ஜனவரி பிப்ரவரி ஆயிடுச்சு. மழைலாம் வந்து 2 மாதம் தள்ளி போயிடுச்சு. ஆனால் வெயில் 2 மாதம் தள்ளி போகல, வெயில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் வந்து வெயில் அடிக்குது. இது ஒரு நியூஸ், ரைட்? கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிச்சுன்னு வச்சுங்க, சப்புன்னு தூக்கும். ஏன்னு சொன்னால் மழை இல்லை சொன்னால் இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும், மழை இருக்குன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன்ஸ் கம்மியாகும். டெஃபினட்டாக இது வந்து செம்ம பாசிட்டிவ் நியூஸ். ப்ராபப்ளி நாளைக்கு பாருங்களேன், ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் இதுதான் காரணம்னுவாங்க. வேதாந்தா, ரைட்? வேதாந்தா வந்து ஜேபி மார்கனோட ஒரு குரூப்பு. 2500 கோடி பெரட்டணும், இது கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த 2500 crores $300 million வந்து பாண்டு, ருப்பி பாண்டு மூலமா வந்து இவங்க பெரட்டுறாங்க. நல்லா இருக்கும்ல, ஜேபி மார்கன் வந்து 2500 கோடி ரூபா பெரட்டி கொடுக்குறாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ரிலையன்ஸ் பவர். ரிலையன்ஸ் பவர் வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு வந்து அவங்களோட விண்ட் எனர்ஜி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. 45 மெகாவாட்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்கிறது ஒரு 132 கோடி. நம்ம இதே செய்தியில தான் வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்றது சொல்லியிருக்கிறாங்க. கண்டெய்னர் கார்பரேஷன், அவங்க வந்து இயர் ஆன் இயர் எங்களோட கண்டெய்னர் மூலமா எக்ஸ்போர்ட் பண்றது, இது எல்லாமே லாஜிஸ்டிக் கம்பெனி தானே, அவங்க அந்த டப்பா கொடுக்குறாங்க. அது வந்து வருஷத்துல வந்து 8% வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம், அதாவது ஃபைனான்சியல் இயர் 2024 வந்து 47,19,984. சாம அந்த 16 கண்டெய்னரை போட்டு ஒரு 20ன்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். எனிவே, TEVன்னுவாங்க, இந்த 20 feet ஈக்குவலண்ட், இந்த 20 அடி பாக்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலண்ட் யூனிட், இதுதான் வந்து TEV. பிரிகேட் என்டர்பிரைஸ், எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனியும் சூப்பர் டூப்பராக பண்ணிட்டு இருக்கு. எவனை கேட்டாலும் 100 கோடிக்கு முன்னாடி பேசவே மாட்டேங்கிறாங்க. பிரிகேட் என்டர்பிரைஸ் 400 கோடி ரூபா சென்னையில் வந்து பல்லாவரத்தில் துறைப்பாக்கம் அந்த ரோட்ல வந்து ஒரு டெக் ஃபேக்டரி வந்து போடுறாங்க, ஆஃபீஸ் ஸ்பேஸ், நல்ல விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து பவர் மினிஸ்ட்ரி. நான் நேத்தா வந்து சொல்லிட்டு இருந்தேன், முந்தா நேத்தா வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், சென்னையில் ஏற்கனவே வந்து பவர் கட்டு, தமிழ்நாட்டில் எவ்வளோ இடத்துல பவர் கட்டுன்றது தெரியாது, நிறைய இடத்துல வந்து பவர் கட் பண்ணிடுறாங்க, இல்லை பவரை வந்து லோ வோல்டேஜில் போட்டுடுறாங்க. லோ வோல்டேஜ்னா லைட்டு ஃபேன்லாம் ஓடும், ஏசி ஓடாது. அது மாதிரி வந்து ட்ரிக்கெல்லாம் நிறைய பண்ணாங்க, மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தெரியல, 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி போனதுக்கு மெயின் ரீசன் வந்து பவரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாததுனால. இந்த தடவை வந்து கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு டவுன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட எஃபெக்ட், வெயில் உச்சம், ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன் கவர்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணலன்றது தெரியல. இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன்னால எவனும் கொடுக்க மாட்டாங்க. எனிவே, பவர் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கிறாங்க, எல்லா தர்மல் பவர் பிளான்ட்டுக்கும் யார் யாரெல்லாம் இம்போர்ட் பண்றீங்களா கோலை, அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் 100% கெப்பாசிட்டியில ரன் பண்ணும். எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் பீக் டிமாண்ட் 250 கிகாவாட்ஸ் டிமாண்ட் வந்து இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து மஹேந்திரா குரூப், இவங்களும் ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. இவ்வளவு நாள் இவங்க இல்லாத இருந்தாங்க, சின்ன லெவல்ல பண்ணியிருந்தாங்க. இவங்களும் வந்து ஒரு 1200 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுல? ஹைபிரிட் ரினியூவபிள் எனர்ஜி.
ஹைபிரிட்னாவே ரெண்டு தான். ஹைட்ரோ பவர் இவங்க பண்ண மாட்டாங்க. ரெண்டு தான். ஒன்று சோலாரு, இன்னொன்று விண்டு. இதுல வந்து ஒன்றுல வந்து 101 மெகாவாட்ஸ் எதுல, விண்டுல, அண்ட் 52 மெகாவாட்ஸ் வந்து சோலார்ல பவர் பிளான்ட் போடுறாங்க மகாராஷ்டிரால இந்த கோலொகேஷன் இந்த ரெண்டும் சேர்ந்து வச்சு வர மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இது. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.